கடந்த 11 ஆண்டுகளில் சமஸ்கிருத மொழிக்கு அதிகபட்சமாக 17 மடங்கு நிதியை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பது ஆர்டிஐ மூலம் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் நெறியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. மத்திய அரசு மொழிகளுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியில பாரபட்சம் காட்டுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்த நிலையில தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக பெறப்பட்ட தகவல்கள் அந்த குற்றச்சாட்டை கிட்டத்தட்ட உறுதி செய்திருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை விரிவா பார்க்கலாம். தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக 2014-2015 நிதியாண்டு தொடங்கி 2024-2025 நிதியாண்டு வரைக்குமாக மொழிகளினுடைய வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி தொடர்பான விவரங்கள் கேட்டு பெறப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் சில விவரங்கள் கிடைத்திருக்கிறது. இந்த நிதி ஒதுக்கீடு என்பது எதன் அடிப்படையில் நடப்பதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்த மொழிகளுக்கான நிதியை ஒதுக்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்துதான் நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்பது செம்மொழிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சமஸ்கிருதத்தை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா மாதிரியான செம்மொழிகளுக்கு கூடுதல் நிதி கோரப்பட்டும் அது ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. அதை தாண்டி சமஸ்கிருத மொழிக்கு மட்டும் மற்ற மொழிகளை காட்டிலும் கூடுதலாக 17 மடங்கு நிதி அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த ஆர்டிஐ மூலமாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. எந்தெந்த மொழிகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விவரங்களை விரிவா பார்க்கலாம். இது 2014 தொடங்கி 2025 வரைக்குமாக இந்த 11 ஆண்டுகள்ல நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவரங்கள். இதுல ஆப்வியஸா சமஸ்கிருதம் முதலிடத்தில் இருக்கு. 2532 கோடி ரூபாய் இந்த 11 ஆண்டுகள்ல சமஸ்கிருத மொழிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக உருது மொழிக்கு 837 கோடி ரூபாயும் இந்திக்கு 426 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சமஸ்கிருதத்தை பார்த்தோம்னா இந்த 11 ஆண்டுகள்ல அதை டிவைட் பண்ணா ஆண்டுக்கு சராசரியாக 230 கோடி ரூபாய் வருது. ஆனா அதுவே மற்ற செம்மொழிகளான தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா ஆகிய மொழிகளுக்கு கணக்கிட்டு பார்த்தோம்னா இந்த 11 ஆண்டுகள்ல அது ஆண்டுக்கு சராசரியாக 13 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. தமிழ் மொழிக்கு 113 கோடி ரூபாய், தெலுங்குக்கு 12 கோடி ரூபாய், கன்னடத்திற்கு 12 கோடி, மலையாளத்திற்கு வெறும் 4 கோடி ரூபாய், ஒடியாவுக்கு 4.63 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுல தான் இந்த நிதி ஒதுக்கீடு இருக்கிறது. எனவே இது பரவலாக சமஸ்கிருதத்தை பெருமளவில் யாரும் பேசாத சூழல்ல அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கூடுதலாக நிதி ஒதுக்கக்கூடிய மத்திய அரசு மற்ற செம்மொழிகளுக்கும் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்திருக்கிறது.